சுப்பு, அழாத சுப்பு. ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஐயாவை நாம இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், சரியா? அழாதடா, அழக்கூடாது, அழக்கூடாது, அழாதம்மா. ஐயா எப்படி இருக்காங்க? ஐயாவுக்கு ஒண்ணும் இல்லையே? டாக்டர், ஐயாவை நாங்க எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? ஐயா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காருமா. அவர் உயிர் உங்க 2 பேர் குடும்பத்தோட கையில தாமா இருக்கு. அழக்கூடாதுமா, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. டாக்டர், எங்களுக்கு எங்க ஐயா வேணும். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. டாக்டர், ஐயா உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க செத்து போக தயாரா இருக்கோம். எங்க உயிரை எடுத்துக்கிட்டு ஐயாவோட உயிரை காப்பாத்துங்க டாக்டர். அம்மா, ஐயா உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம்மா. அவருக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணுமா. ஆபரேஷன் பண்ணாதான் ஐயா உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கு. ஆபரேஷன் பண்ணாம விட்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ முடியும். இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் சம்மதிச்சீங்கன்னா பண்ணிடலாம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க ஐயாவை காப்பாத்துங்க. 2 நாள் ஆபரேஷன் பண்ணிடுறோம். நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. ரொம்ப தைரியமா இருங்கம்மா. அக்கா, ஐயா உடம்புல கத்தி பட வேண்டாம் அக்கா. இந்த ஆபரேஷன் வேண்டாம் அக்கா. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? ஐயா பொழைக்கணும்னு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னார்ல. நீங்க வேணுங்கிறத பார்த்தா எங்க ஐயா இப்படியே விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வேணா ஐயா எல்லாம் போனா லாபம் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. ஐயா இல்லைன்னா நாங்க இல்ல. எந்த நேரத்துல என்னடா பேசுறீங்க? அவன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தாண்டா தெரியும். ஐயாக்கு பெரிய ஆபரேஷன், பொழைக்கிறது கஷ்டம் டாக்டர் சொன்னதுனால ஐயா மேல கத்தி பட்டா ஐயா அதை தாங்குவாரான்னு தெரியலையேங்கிறா. அத நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்க. போங்கடா, ஐயா நல்லபடி குணமாகணும்னு நினைங்க. பேச வந்துட்டானுங்க. சுப்புலட்சுமி, அழாத சுப்புலட்சுமி, தைரியமா இரு. அம்மா, அழாதீங்கம்மா. ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயாவுக்கு இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியுமா? அண்ணன் பெரியம்மா இருக்காங்களே, ஐயாவை அப்படி விட்டுடுவாங்களா? நீங்க தைரியமா ஆபரேஷனுக்கு சம்மதிக்கணும், இல்லைன்னா டாக்டர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்கம்மா. சுப்புலட்சுமி, நம்ம 2 பேரோட மாங்கல்யமும் கெட்டிமா. ஐயாக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயாவுக்கு இந்த ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் ஐயா 100 வருஷம் வாழ்வாரு. அழாதம்மா, தைரியமா இருக்கணுமா. அம்மா, ஐயா கண் முழிச்சிட்டாரு, பேசுறாரு. அவரை தொந்தரவு பண்ணாம பாத்துட்டு வாங்க. சரிம்மா. வா. என்ன வேகமா வரீங்க? உங்களால தானே ஐயாவுக்கு அப்படி ஆச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஐயா பொழைச்சுக்கிட்டாரு. அதனால முதல்ல நாங்க பாத்துட்டு வரோம். அண்ணி, அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்களாம் ரொம்ப துடிச்சு போயிருக்கோம். அவர் கண்ணு முழிச்சதும் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. அதான் அவர் நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல, வந்து தொந்தரவு பண்ணாதீங்க.
ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா அம்மா ஐயா கிட்ட அதிகமா பேசாதீங்க. சரிம்மா. ஐயா இப்ப எப்படியா இருக்கு? ஐயா எல்லாரும் ஆடி போயிட்டோம் ஐயா. உங்களுக்கு ஏயா இப்படி வரணும்? எனக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. நீ எதுக்கு அழுற? நீ இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கும்போது தானே இப்படி ஆயிடுச்சு. ஐயா என்ன தனியா விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நான் சுமங்கலியா போய் சேரணும். நீங்க இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு தீர்க்காயுசா இருக்கணும். கார்த்திக், சரவணா, ஐயாவுக்கு இப்படி ஆச்சுன்னு கவலைப்படக்கூடாது. ஐயாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஐயாக்கு பிறகுன்னு உங்க வாயில வரக்கூடாது. மாமா உங்களுக்கு ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்கணும்? இனிமே நீங்க ஆயக்குடி வீட்டுக்கு போக கூடாது. அங்க போனதுனாலதான் இப்படி ஆச்சு. நெஞ்சு வலிக்கு அந்த வீடு இந்த வீடுன்னு தெரியுமாம்மா? ராஜா ஐயா நம்ம பொண்ணுங்க எங்கம்மா? அவங்க இவ்வளவு நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா? இல்லையா இங்கதான் இருக்காங்க. டாக்டர் கூட்டமா போக கூடாதுன்னு சொன்னதுனால வெளியே இருக்காங்க. நான் கூட்டிட்டு வரேன் ஐயா, நான் கூட்டிட்டு வரேன். என்ன கங்கா, ஐயா கண்ணு முழிச்சிட்டாரு. உள்ள வராம இங்கேயே நிக்கிறீங்க? இல்ல பெரியமா, கூட்டமா போய் அப்பாவை தொந்தரவு பண்ண வேணாம் தான் நாங்க இங்கே இருக்கோம். அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருடா. போ போ, உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு. போமா போ. இல்ல பெரியமா, நான் வரல, நீ போ. நீங்க நான் வரல, உள்ள கூட்டம் சேரக்கூடாதுல்ல, அதனால பெரியம்மா இங்க இருக்கே, நீ போ. போ ராஜா போ. வாமா போ. ஐயா 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 அப்பா, என்னம்மா உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லப்பா. நான் வீட்டுல இருந்தாலே சந்தோஷம்னு சொல்லுவீங்க, ஆனா நானே உங்களை கஷ்டப்படுத்திட்டேம்மா. உங்களால எங்களுக்கு எப்படிப்பா கஷ்டம்? அப்படி நாங்க நினைப்போம்மா. உங்களுக்கு சங்கடம் வர மாதிரி நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஆமா, சாரு எங்கம்மா? நைட்டு பூரா இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க. நேத்து ரொம்ப நல்லா பாடினாங்கடா.
அதை கேட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த பாட்டை நான் முழுசா கேட்க முடியல. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அம்மாதான்ப்பா ராத்திரி பூரா அழுதுட்டு இருந்தாங்க. ஆமாடா, உங்க அம்மா என்ன மட்டும் நம்பி கட்டின புடவையோட வந்தா. நாச்சியாருக்கு சொந்த பந்தமெல்லாம் இருக்கு. ஆனா உங்க அம்மாவுக்கு என்ன தவிர வேற இல்லை. இனிமே அம்மாவை நீதான் அம்மா பார்த்துக்கணும். ஐயா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயா எனக்கு போன உசிரை திரும்ப வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் உங்களோடவே வந்திருப்பேன் ஐயா. அப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. தைரியமா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு நீதாம்மா ஆறுதல் சொல்லணும். அம்மா, ஐயாவை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இல்லைங்க ஐயா, நீங்க அதிகமா பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க வெளியே இருங்கம்மா. சுப்புலட்சுமி குடும்பத்தை ஐயாவை பார்க்க விடாம வெட்டி விட்டா அத்தை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. என் அத்தைக்கு வேற வேலையே இல்ல. சரி விடு, இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. அவ என்னமா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அம்மா அவ கூடயே சுத்திட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஐயா உடம்பு சரி இல்ல, இனிமே இதையே சாக்க வச்சு ஐயாவை அந்த வீட்டுக்கு போகாத மாதிரி பண்ணிடுவோம். சார், ஐயாவோட புள்ள நீங்க தானே? ஆமாங்க. ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்னு சொன்னாங்கல்ல, கட்டிடுங்க. சரி இளவஞ்சி, எங்களுக்கு மில்லுல நிறைய வேலை இருக்கு. கார்ல பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுக்குறேன். நீ பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்டிடு. சரி வா, வாடா. என்ன இளவஞ்சி, ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லக்கா, ஐயா ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொன்னாங்க. பணம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா கட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடி பாவி, எதுல விளையாடுதுன்னு ஒரு விவசாயம் இல்ல. பணம் கட்டலன்னா ஐயாவுக்கு ஆபரேஷன் எப்படி நடக்கும்? ஐயோ, அது எனக்கு தெரியும்க்கா. ஐயா ஆபரேஷனுக்கு நாங்க தான் பணம் கட்டணுமா? ஏன் அந்த சுப்புலட்சுமி குடும்பம் கட்டக்கூடாதா? அவங்க வீட்டுல தானே ஐயாக்கு இப்படி ஆச்சு. அதனால அவங்க தான் பணம் கட்டணும். அவங்க கிட்ட இவ்வளவு பணம் இருக்குமா? இல்லாமையா இருக்கும்? ஐயா கிட்ட இருந்து இந்த 30 வருஷத்துல எவ்வளவு பணம் அடிச்சிருப்பாளுங்க. அடிச்ச பணத்துல இருந்து ஐயாவுக்கு செலவு பண்ணட்டும். இதுவும் நல்ல யோசனை தான். சரிக்கா, நான் போய் அந்த ஆயக்குடிக்காரங்க கிட்ட பணத்தை கறக்கிற வழிய பாக்குறேன். நீங்க வாங்கம்மா. இந்த டோக்கன் வச்சுக்கோங்க. இளவஞ்சி, ஏதாவது சொல்லணுமா? ஆமா, ஐயா ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுமா?
தெரியும்ல? தெரியும் அண்ணே, டாக்டர் சொன்னாரு. அந்த பணத்தை நீங்க தான் கட்டணும். இளவஞ்சி, எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? இது வரைக்கும் ஐயா நிறைய செஞ்சிருப்பாங்கல்ல, நீங்களும் ஐயா கிட்ட நிறைய வாங்கியிருப்பீங்கல்ல. பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணத்துல ஐயாவுக்காக கொஞ்சோண்டு செலவு பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க? இளவஞ்சி, நீ எங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. இது வரைக்கும் ஐயா கிட்ட நாங்க பணம் கேட்டதே இல்ல. ஐயா எங்களுக்கு நிலம் கொடுத்திருக்காரு. அந்த நிலத்துல வர வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தவிர எங்க பேர்ல பேங்க்ல எந்த பணமும் நகையும் கிடையாது. நீங்க சொல்றத நான் நம்பினாலும் இந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. இல்ல அண்ணே, அம்மா சொல்றது உண்மைதான். நாங்க கேட்ட ஐயா கோடி ரூபாய் கூட கொடுப்பாரு. ஆனா நாங்க ஐயாவை பணம் கேட்டதில்ல. ஐயோட அன்பை தான் கேட்டிருக்கோம். அதுக்காக தான் ஏங்கி இருக்கோம். சரி சரி, எங்க கிட்டயும் பணம் இருக்கு. நீங்க பணம் கட்டலனா நாங்க ஐயாவை விட்டுருவோமா என்ன? உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் சும்மா கேட்டு பார்த்தேன். ஐயா மேல பாசம் காட்டுறதெல்லாம் வெறும் நடிப்புன்னு இப்பதானே தெரியுது. இளவஞ்சி, என்ன பேசுற? எங்க கிட்ட பணம் இல்லைன்னு தான் சொன்ன, ஆனா பாசம் இல்லைன்னு சொல்லல. அப்படி நிஜமாவே பாசம் இருந்திருந்தா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. உடனே பணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. சரிங்க அண்ணே, நாங்க கட்டிக்கிறோம். ஐயாவோட சுக துக்கங்கள்ல எங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆபரேஷனுக்கு பணம் கட்ட வேண்டியது எங்க பொறுப்பு. இப்ப சொன்னியே, இது சரியான வார்த்தை. சீக்கிரமா பணத்தை கட்டுங்க. நீங்க லேட் பண்ணா ஆபரேஷனும் லேட் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. அக்கா, என்னக்கா இது? நீ பாட்டுக்கு பணம் கட்டுறேன்னு சொல்லிட்ட, எப்படி கட்டுறது? எப்படியாவது கட்டணும். அந்த இளவஞ்சிக்கு நம்மள கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம். இல்ல சாரு, இளவஞ்சி சொன்னது கோவமாவும் தப்பாவும் எடுத்துக்கூடாது. அப்பா மேல நம்மளுக்கு உரிமை இருக்குல்ல. முதல்ல வீட்டுக்கு போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். வேற எதையும் யோசிக்க வேணாம்.